நிச்சயமாக நிக்கிதா. இலங்கையிலேயே 7 வகையான தமிழர்கள் வசிக்கிறார்கள். இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்றும் ஈழத் தமிழர்கள். அந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் பெரும்பாலானோர் கொழும்பு தலைவர்கள், கொழும்பு மட்டுமல்ல மலையக பகுதிகளில் அவர்கள் வசிக்கும் பகுதிகள் எல்லாம் மலையக பகுதிகள் என்றால் தேயிலை தோட்டங்கள் வேலை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டவர்கள் தான் இந்திய வம்சாவளி தமிழர்கள். அவர்கள் பொதுவாக கண்டி மாவட்டம், பதுளை, கண்டி, நுவேர்லியா, மாத்தளை, ரத்தினபுரி, மொனராகல, கேகாலை போன்ற மாவட்டங்களில் தான் வசிக்கிறார்கள். இதில் பெரும்பாலான பகுதிகள் தேயிலை தோட்டங்கள் தான். தற்போது நாம் அந்த பகுதிகள் எல்லாம் கொழுந்து விட்டு தீ எரிந்து வருகிறது. அந்த மலையக பகுதிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. இதில் இயற்கையாக ஒரு சில இடங்களில் தீ ஏற்பட்டாலும் பல இடங்களில் விஷமிகள் சிலர் தீ வைத்து காட்டு தீயை ஏற்படுத்தியிருக்கிறார்களாம். 9 இடங்களில் தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் இந்த ஆண்டில் இதுவரை 9 இடங்களில் காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. கண்டியில் மட்டும் 4 தீ விபத்துக்கள், ரத்தினபுரத்தில் 2 காட்டு தீ விபத்து, மாத்தளை, பதுளை, நுவேரெலியா மாவட்டங்களில் 1 தீ விபத்து ஆகிய இடங்களில் இந்த தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்து விட்டு தீ எறிந்து கொண்டிருக்கிறது. தீயை அணைக்க முடியாமல் அந்த புகை மூட்டத்தால் தேயிலை தோட்ட பகுதிகள் அனைத்துமே தற்போது சுவாசிக்க கடினப்படும் அளவுக்கு சில இடங்களில் காணப்படுகிறது. அந்த தீயை அணைப்பதற்கான முறைகள் தற்போது தீவிரமாக தீயணைப்பு வீரர்களும் வன இலாக்காவினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக அந்த ரசாயன பொடிகளை தூவி அந்த தீயினை மட்டுப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்தமாக தீயை கட்டுப்படுத்துவதற்காகவும் அந்த ரசாயன மருந்துகளை வீசப்படுகின்ற காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கிறது. எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைத்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பல இடங்களில் இந்த பள்ளக்கட்டாவை இடங்கள் தொடர்பாக பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் விஷமிகள் சிலர் திட்டமிட்டு இந்த தீ விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டம் இருக்கிறது. இலங்கையிலே இந்த பகுதிகள் சுற்றுலாவும் மிக முக்கியமானது. சுற்றுலா மட்டும் தேயிலை உற்பத்தி மிக முக்கியமானது. இந்த இரண்டும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த காட்டு தீ ஏற்படுத்தி இருப்பதால் உடனடியாக இதை கட்டுப்படுத்துவதற்காக காட்டு தீ அணைப்பு வாரம் என்ற வகையிலே காட்டு தீ தீயணைப்பு வாரம் என்ற வகையில் கட்டுப்பாட்டு வாரம், தீ கட்டுப்பாட்டு வாரம் என அறிவித்து இந்த தீயை வேறு இடங்களுக்கு பரவாமல் கட்டுப்படுத்துவதற்காக இந்த மலையக பகுதிகள் முழுவதும் தற்போது தீவிரமாக அந்த அணைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் வன இலாக்காவினர், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நமக்கு பிரத்யேகமாக அந்த காட்சிகள் இலங்கையிலிருந்து நம்ம செய்தியாளர் கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே.